விருச்சக ராசிக்காரங்களுக்கு நம்ம குரு பயிற்சி பலனை நம்ம பார்ப்போம். குரு மேச ராசியிலிருந்து 1/5/2024 அன்று ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேச ராசியில் இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சு, ஏன் இப்படி இருந்தது, முழு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். நம்ம குரு பயிற்சி பலனை பார்ப்போம்னு ஒரு சின்னதாக ஒரு பதிவு போட்டிருந்தோம். இப்போ நம்ம முழு விளக்கத்தையும் அதை பார்ப்போம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் வீட்டை பார்த்தாரு, 12ஆம் வீட்டையும் பார்த்தாரு, அந்த மாதிரி 10ஆம் வீட்டையும் பார்த்தார். 3 வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவங்க லக்னப்படி சில கூட குறைச்சி விஷயங்கள் நடந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஆனால் ராசிப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்கள் ராசிக்கு 2, 5 குடையவன் 6ஆம் இடத்துல இவ்வளோ நாள் இருந்திருந்திருக்காரு. அப்போ 2னா பணம் வர்றது, குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் எடுத்துக்கணும். 5ஆம் இடத்துல கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கணும். இது 2ஐயும் உழைப்ப போடுறேன்னு சொல்லிட்டு அது 6ஆம் இடத்துல போய் நின்று 10ஆம் வீட்டை பார்த்துச்சு. அப்படி 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நிறையா கமிஷன்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி 10ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தனால நிறைய தொழில் மாற்றங்களை ஏற்படுத்தி நிறையா சம்பாதிக்கிற விஷயங்களை பண்ணியிருக்கும். ஆனால் அது பின்னாடி தான் சின்ன சின்ன ப்ராப்ளங்களை கொடுத்துருப்பாரு. அது ஆரம்பத்தில் தெரியாது. குடும்ப ரீதியாக நிம்மதியையே கொடுப்பார். 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால 5ஆம் அதிபதியில் அவர், அதனால் 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்ப விஷயங்களில் நிம்மதியை கொடுப்பார். அதே சமயத்தில் 12ஆம் வீட்டையும் அவர் பார்த்தார். சொத்துக்கள் விரயங்கள் செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்க்கும் பொழுது என்ன பண்ணும், சுப விரயங்களை நடத்தும்னு சொல்லுவாங்களா. சில வீட்டில் திருமணங்களை பற்றி நிறைய செலவுகள் அப்படி இப்படின்னு திருமணங்கள்லாம் பண்ணி செலவு பண்ண வச்சுருப்பார். படிப்பு விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ண வச்சுருப்பார். நிறைய செலவு பண்ண வச்சு சந்தோஷப்படுற விஷயங்களை பண்ணியிருப்பார். என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை நல்லா சந்தோஷமாக செய்ய வச்சிருப்பாரு. பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள கூட சுமாராக உழைக்க வச்சு நிறைய காசு கொடுக்குற விஷயங்களை இயக்கியிருப்பார். இப்போ குரு பயிற்சி ஆக போகிறார்ல, 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 7ஆம் வீட்டுக்கு போன பிறகு உங்களோட ராசியை பார்ப்பார். இந்த 2024-25 குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். இது ஹைலைட்டான ஒரு விஷயம். இது முக்கியமாக செய்வார். நீங்கள் இந்த மாதிரி திருமண விஷயங்களை லேட் பண்ணாமல் செட்டில் ஆன பிறகு தான் திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் டக்குன்னு எல்லாம் பொண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ கிடைக்கும் பொழுது டக்குன்னு திருமணத்தை முடிங்க. அதுக்கப்புறம் செட்டில் ஆகிக்கலாம். சரி, 6ஆம் இடத்துல இருக்கும்போது பணம்லாம் கொடுத்தாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 6ஆம் வீட்டுக்கான விஷயங்களை செய்திருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கும் பொழுது பழைய சம்பாதிச்ச பணங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டு, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை கொண்டு போவார். எப்படின்னே புரியாது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பணம் சம்பாதிச்சோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணோம், அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோம், இவங்களுக்கு வீடை கட்டி கொடுத்தோம், அதை பண்ணோம், குடும்ப ரீதியாக உள்ள செலவுகளை ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி ரீதியாக ஒன்றுமே இல்லையே. இப்போ கடன்காரனாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் எப்படி நம்ம இன்னமும் செயல்படுத்த போகிறோம், எப்படி எல்லா விஷயத்தில் இருந்து நம்ம மீண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. 5ஆவது மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, 5ஆவது மாதத்துல இருந்து ஒரு 5ஆம் இடத்துலையே செவ்வாய் போய் நின்று 6ஆம் இடத்துக்கு போகிற நேரம் 1/6க்கு மேலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிருப்பார் செவ்வாய். ராசி அதிபதி தன்னுடைய ராசிக்கு இருந்து 6ஆம் இடத்தில் மறைந்து இருப்பார். மறைந்து இருக்கும் பொழுது 12ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது விரயங்கள் நடத்துகிறத செவ்வாய் பகவான் பண்ணுவாரா, அவங்க ராசி பகவான் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்களுக்கு பண்ணுவார். என்ன பண்ணுவீங்க, ஏதாவது கடன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை அடைக்கிற விஷயங்களை செய்வார். குழந்தைகளுக்கு படிப்பு விஷயங்களுக்கு செலவு செய்வார். சரி, செலவுக்கு எப்படி பணம் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த 1/6/2024 பிறகு உங்களுக்கு 7ஆம் இடத்துல ரிஷபராசியில் 4 கிரகம் ஒன்று சேர்ந்து அந்த நேரத்தில் இருப்பாங்க. அதாவது குரு சுக்கிரனும் புதன் சூரியன்லாம் ஒன்றா இருந்து அந்த இடத்துல, அதே சமயத்தில் 8ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியோடு இருந்து அந்த குரு பகவான் 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கனெக்ட் ஆகி அந்த சுக்கிரன் வீட்டுக்குள்ளேயே நல்ல வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது, அதாவது 10ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது சரியான பொறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக செய்வீங்க. அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வீங்க அப்படின்னு கொண்டு போகும். ஏன்னா 8ஆம் அதிபதியோடு இருக்கிறதுனால.
ராசியை பார்த்து நல்ல குளுமைப்படுற விஷயங்களை செய்வார். 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்து பார்க்கறதுனால என்ன பண்ணுவார், அப்போ 3ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையுமே பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டையும் பார்ப்பார். புதனோட சேர்ந்த ஒரு கலவை பெற்ற அந்த குரு, 8ஆம் அதிபதியோட கலவை பெற்ற அந்த குரு 5 8 குடையவன் அப்படின்னு எடுத்துக்கணும். 2 பேரும் சேர்ந்து அந்த 11ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும், அசிங்க அவமானங்கள் அப்படிங்கிற விஷயங்களை சந்திக்கிறதுக்காக நேரும். ஆனால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அது உங்களுக்கு பலமாக பாதிக்காத அளவுக்கு அப்படியே விலகி செல்லும். குரு பயிற்சி பலன்னா குருவை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு கிரகம் உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லா கிரகங்களும் சேர்ந்து தான் ஒரு விஷயங்களை செய்கிறார். 3 4க்கான அதிபதி சனி பகவான். அவர் என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடத்துக்கு 12வது மாதம் போவார். அப்போ 11ஆம் வீட்டை பார்ப்பார். என்ன பண்ணும், நண்பர்களால் சில கஷ்டங்களையும் அனுபவித்த நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அவங்கள்ட்டே பழகிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். கரெக்டாக 12வது மாதத்துக்கு பிறகு நண்பர்கள் விஷயங்களில் மொத்தமாக கட் பண்ணி என்னுடைய வேலை உண்டு நான் உண்டுன்னு நல்லபடியாக உழைக்கிற விஷயங்களை பண்ணும், நல்ல குடும்பத்தை பார்க்க வைக்கும், நிறையா காசு பணம் சம்பாதிப்பீங்க, உங்களுடைய பழைய கடன்கள்லாம் கொஞ்சம் அடைப்பீங்க. இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ இருக்கிறார். இந்த நேரம் 12வது மாதம் வரை அதில் இருப்பார். அப்போ 4ஆம் வீடுங்கிறது என்னது, நீங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்களா, கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. காசு பணம் ஒரு ஸ்கூல் ஃபீஸோ ஒரு காலேஜ் ஃபீஸோ கட்ட முடியாத சூழ்நிலையை இப்போ கொஞ்சம் இயக்கிக்கிட்டு இருப்பார். வீடு விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். சில பேர் பத்திரங்களை கொண்டு போய் அடவு வச்சு கஷ்டப்பட்டு இது மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வீடு மாற்றணும், இந்த வீட்டில் சண்டையாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இயக்கிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் சந்திரன். அந்த சந்திரன் கொஞ்சம் இப்போ நிலையில்லாத கிரகம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீர் ரீதியாக சில விஷயங்களை இயக்கிக்கிட்டே இருப்பார். சில நேரத்தில் அந்த பைப்பு உடையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணுவார். ஏன்னா டிச்சு தண்ணி வெளியில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வீட்டில் டிச்சு தண்ணி வெளியில் போகிறதோ இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து அதுக்கு செலவு பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செய்வார். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சமாளித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வருவீங்க. இந்த வருட முடிவு வருது பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் 1ஆவது மாதம் ஆரம்பிக்கும்ல, ஜனவரி. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பார், குருவும் 11ஆம் வீட்டை பார்ப்பார். 11ஆம் இடங்கிறது ஒரு நியூட்ரல் பாவகம் ஜாதகத்தில், அது புதனின் வீடு. அப்படிங்கிறப்ப உங்களுடைய ராசி அதிபதிக்கு புதன் பகையாளி. அந்த மாதிரி சூழ்நிலையில் குரு பகையாளியை நல்ல சுகபோகமாக 12ஆம் மாதம் வரையும் வச்சுக்கிட்டு இருப்பாரா, அதனால் உங்களுடைய பகையாளி நல்ல பலமாக இருப்பாங்க. 12வது மாதத்துக்கு பிறகு சனி பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுடைய நண்பர்கள் ஸ்தானத்தை பலத்தை கொஞ்சம் குறைப்பார். ஏன்னா உங்களுடைய புதன் வலிமை இழந்து நார்மலாக இருக்கும் பொழுது தான் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே புதனுடைய லக்னத்தில் பிறக்கிறவங்க, அதாவது மிதுன லக்னமோ கன்னி லக்னமோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் நடக்கும், கெடுதல் நடக்காது. சனியும் பார்ப்பார், குருவும் பார்ப்பார், கெடுதல் இருக்காது. ஆனால் லாபமும் இருக்காதுங்கிற மாதிரி கொண்டு போகும். அதாவது சம அளவுல உள்ள பிரச்சனைகளையும் கொடுப்பார். நிறைய செலவு இருக்குன்னா அதுக்கு தகுந்த வருமானத்தை கொடுத்து தான் அந்த செலவுகள்லாம் செய்வார். வீட்டுக்கு தேவையான கடமைகளெல்லாம் கரெக்டாக பண்ண வைப்பார். கல்யாணத்துக்கு போகணும், அங்கே போகணும், நகை போடணும், செய்யணும், நிறைய செலவு இருக்குன்னா அதை கரெக்டாக பண்ண வைப்பார். வண்டி வாகனங்களுக்கு நிறைய செலவாகிட்டே இருந்திருக்கு பார்த்தீங்களா, இப்போ திடீர்னு இப்போ செலவாகிட்டு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல இப்போ இருக்கார். 12வது மாதத்துக்கு பிறகு சனி பகவான் 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் செலவுகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குறையும். சிலர் விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வண்டி லோன் போட்டு வண்டி எடுத்துகிட்டு கட்ட முடியாத சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ குரு பயிற்சியான பிறகு ஒரு 5ஆவது மாதம் தான் குரு பயிற்சினா 6ஆவது மாதம் ஒத்துக்கிட்ட ஆகிடும். 6ஆவது மாதம் 7ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டை நல்லா ஓரளவுக்கு நல்லா பார்ப்பார். 3ஆம் வீடுங்கிறது தான் லோன் விஷயங்களை இயக்கிற இடம். அதுவும் குரு பார்த்தாக்கா பேங்கில் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கடன் பேங்கில் வாங்க வச்சு லோனெல்லாம் அடைக்க வைக்கிற விஷயங்களை பண்ணும். இல்லையா உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா பலமாக இருக்கிறாரா, பேங்கு கடனை சம்பாரித்து அடைக்க வைப்பார். கடன் வாங்காமல் சம்பாரித்து லோனெல்லாம் அடைக்க வைப்பார். அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் குரு இயக்குவார். குழந்தைகள் ரீதியாக நிம்மதியை கிடைக்கும் அப்படின்னு தான் வரும். குழந்தைகள்லாம் உதவி செய்வாங்க உங்களுக்கு. இப்போ ஓரளவுக்கு படிக்கிற குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க அப்படின்னா நல்ல நேமு வாங்குவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும்.
6வது மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வருஷம் வந்து 6வது மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டில் போய் மறைகிறதுனால சகோதரர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னா சகோதரர்கள் ரீதியாக பிரச்சனைகள் வரும். ஏதாவது சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணுன்னாக்கா ராசியை குரு பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக பேசணும், வார்த்தைகளை அளந்து விடணும் ஒவ்வொன்றும். இல்லைனாக்கா சண்டை சச்சரவு பெருசாகிடும். சகோதரர்கள் ரீதியாக மன கஷ்டத்தை உருவாக்கிக்காதீங்க. சகோதரர்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா வண்டி வாகனங்களுக்கு டியூ நல்லபடியாக கட்ட வச்சு உங்கள் காசை வெளியில் தள்ளும். அதுக்காக வண்டி வாகனங்கள் கெட்டு போகாது. அதுக்கு நிறைய பணம் கட்டுவீங்க. சீக்கிரம் ஏதாவது கணக்கு முடிக்கணும்னு ஐடியா பண்ணுவீங்க. இந்த குரு பயிற்சினால் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக ஒழுங்காக வந்து சரியான தொழிலை நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே சரியான தொழிலை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக தொழில் பண்ணி அதிகமாக நல்லா சம்பாதிப்பீங்க, லாபம் அடைவீங்க. அப்படிங்கிற விஷயங்களை இயக்கிறது தான் இப்போ இந்த குரு பயிற்சியோட ஹைலைட்டு. ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறதும் 5ஆம் அதிபதிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். லக்னத்தை பொறுத்தவரை 5ஆம் அதிபதி ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி, லக்க தர்றவர் எல்லாருமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். லக்னத்துக்கு பார்க்கும்போது, ராசிக்கு பார்க்கும்போது மன ரீதியாக நிம்மதியை கொடுப்பவரே 5ஆம் வீட்டு அதிபதி தான். சந்தோஷத்தை நீங்கள் இயற்கையாகவே அடையணும் அப்படின்னாக்கா, அதாவது எவ்வளவு தான் சந்தோஷம் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இருப்பினும் சிரிக்கிற விஷயங்களை, வாய் விட்டு சிரிக்கிற விஷயங்களை கொடுக்குறவர் வந்து ராசிக்கு 5ஆம் அதிபதி. அவர் வந்து 7ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்படின்னா ஒய்ஃபோ இல்லையோ இவ்வளோ நாள் ஒய்ஃபுக்கிட்ட நீங்களும் ஒய்ஃபும் ஒரு சரியாக கலந்து பேசிக்காமல் ஏதாவது விஷயங்களை பண்ணின விஷயங்களை இப்போ வந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு 2 பேரும் உட்காந்து பேசி சமாதானமாகி நம்ம இப்படியெல்லாம் பண்ணினாதான் நம்மளுடைய குடும்பம் நல்லபடியாக போகும் அப்படிங்கிற விஷயங்களை இயக்கி சந்தோஷத்தை கொடுப்பார். புருஷன் பொண்டாட்டி தகராறை இல்லாத அளவுக்கு ஆக்கிக்கிட்டு இருப்பார். நல்ல ஒரு ஃபேமிலி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாய் விட்டு சிரிக்கிற ஒரு விஷயங்களை இயக்குவார். நம்ம வந்து லக்னம் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ராசி பலன்கிறது இவ்வளவு தான், 25% கண்டிப்பாக இவ்வளவும் உண்மையாகவே பலிக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து சில விஷயங்களையும் சேர்த்து பார்ப்போம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் வீட்டுக்குள்ளே குரு வந்து சிலருக்கு இருப்பாங்க. சில ராசிகளுக்கு பிறப்பு ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா பெருங்கடனாக இருப்பாங்க. அவங்களாம் பெருங்கடன்களுக்கு உள்ளாக இருக்கும். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான நல்ல விஷயமே இப்போ நடத்துவார். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக தாங்க அமையும். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். நம்ம வந்து மீண்டும் ஒரு தனுசு ராசியை நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லவையும் அல்லவையும் தெரிந்து தெளிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுங்க. நன்றி, வணக்கம். நம்ம வந்து இடையில இதுக்கான ஒரு சில பேருக்கு ரொம்ப சரியில்லாமல் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் ஒரு பரிகாரங்கள்லாம் கொடுக்குறேன். நம்ம இதை அடுத்த பதிவில் நம்ம அந்த பரிகாரங்கள் நீங்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.